ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கேப்சிகம் ரைஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீளமாக கட் பண்ணுது. இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் சுருங்கி சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது குழைவாக வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய குடமிளகாய் நான் மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது 1 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த குடமிளகா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகி இப்போ குடமிளகா சாஃப்ட் ஆகிடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு எந்த அளவுக்கு சாதம் இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும். இவ்வளோதான் கிடையாது. எனக்கு ஒரு 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் சாதம் தேவைப்பட்டுச்சு. சாதம் போட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா சாதத்தில் உப்பு இருக்காது நம்ம சாப்பிடும்போது, அதனால் உப்பு போட்டு தான் கிளறணும். அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டும் போது பார்த்தீங்கன்னா மசாலா ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, சொத சொதன்னு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்து கிண்டிக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குனாக்கா அதுக்கு மேலே ரைஸ் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கேப்சிகம் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.